வெல்கம் டு கவா ரிலாக்ஸ். இப்போ நம்ம வந்து அபுதாபியில் நம்ம அண்ணன் ரூம் சௌந்தர அண்ணன் ரூம் தான் இருக்கோம். இந்த டயக்ராம் கூட போட்டோம்ல, இது வந்து ரூம் கிடையாது, ஒரு மியூசியம். நாங்கள் அதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோமே. சும்மா எல்லாருக்கும் என்ன வச்சிருக்காரு. ஆமாம், சும்மா பாத்ரூம் வாலியும் தண்ணி பாட்டெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற ஒரு யாருமே நிஜமாக யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ரூமுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குங்கிறது கன்ஃபார்மாக அதை தெரிய முடியாது. அது எல்லாருக்கும் நம்ம லாகாக போடணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோவே எடுக்கிறோம். பாருங்க, கண்டினியூவாக பார்த்துட்டு வாசிக்கலாம் தெரியாது. பட் ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப தனியாக இருக்கும்போது வீட்டில் தான் இருக்கலாம், வீட்டில் ஆள் சும்மா ஒரு நைட் டைம்ல ரொம்ப ஃப்ரீயாக மைண்ட் எனக்கு தோன்றதை வாசிப்பேன். இவனெல்லாம் பாட்டு இதுக்கெல்லாம் நான் வாசிப்பேன். இது வந்து நான் நிறைய மியூசிக் கேட்கும்போது இது ரொம்ப அட்ராக்ஷன் ஆகுது. ஏன்னா வந்து இது வந்து 11 நோட்ஸு வித் பேஸ் எல்லாமே ஒரே மியூசிக்கில் வந்து பார்த்தா கர்நாடிக் மியூசிக் கிடையாது. சூப்பரா இருக்குது. ஆமா, இதுதான் நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு பிடிச்சத வாசிக்கிறேன். நீங்க பார்த்தவங்க இதை யூஸ் பண்ணுவீங்களா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வாசிக்கிறேன். பேர் என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. வாசிக்கிறது ஆனா எங்களை பொறுத்தவரை ஒரு ஏலியன் தட்டு பேர் தான் இருக்கு. அண்ணன் வேற இருக்கு. நான் இதுனா கிளவி இது கொடுத்துங்க பாக்கு வச்சு பாக்கு அந்த தொங்குதா வவாலு அத அண்ணாந்து பார்த்தானா கோவாலு பாக்கு குத்துறதுனா சிங்கிங் பவுல் என்னடா ஒண்ணுல என்னடா நான் நல்லா பாத்துறேன். இந்த சைனா படத்துல காமியா ரைட் அதேதான் போட்டுட்டு ரைட் நம்ம கோவில்ல மணி அடிக்கிற மாதிரி இது. ஆமாடா, அந்த சவுண்டை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு அந்த வேவ் மட்டும் உள்ள கொண்டு வந்து அது வந்து நமக்கு மைண்ட் வந்து நம்மளோட ஆராவை வந்து பியூர் பண்ணும் அப்படிவாங்க. மெடிடேட் பண்ணும்போது நான் இதை பண்ணுவேன். சிங்கிங் பவுல் இதுவும் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கே தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. விஷயம். ஆமா, இதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது வாங்குற விஷயம். இது வந்து பேர் எனக்கு தெரியல. பட் ஆனா நான் அந்த கிர்கிஸ்தான் போனப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக காட்டுங்க. என்ன ஊர் சொன்னாரு? கிர்கிஸ் சொல்லு நப்பிக்கிட்டே இருக்கீடா. பேர் சொல்ல கிர்கிஸ்தான் போனா நீங்க வாங்கிக்கோங்க. கஜகஸ்தான் ஜஸ்ட் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் நீங்க வாங்கி போன ஆள் பார்த்தீங்க. விசில் வச்சிருக்கீங்க. அதுவும் அது வந்து மியூசிக் வந்து கரெக்டாக வராது. இது என்னன்னா ஒரு மாதிரி அந்த ட்ரைப்ஸோட மியூசிக் இருக்கும்ல, காட்டுவாசி, அந்த மியூசிக் மட்டும் வேட்டையாடுறதுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும். அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. அந்த மாதிரி சும்மா சின்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா வாசிப்பாங்க. இது பாத்தீங்களா? இதுவும் அதேதான். இது வந்து உங்களுக்கு திரும்ப இது வந்து அதெல்லாம் நல்லா அது வந்து பேர்ட்ஸ் மியூசிக்கே வரும். பேர்ட்ஸோட சவுண்டே வரும். இதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு யூஸ் ஆகுது எல்லாமே. இது அடைச்சி விடுறீங்கன்னா கூட நான் வந்து பார்க்குறேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
இது எக்கோ வந்து 2-3 குருவி வேற வேற இடத்துல இருந்து கத்துற மாதிரி ஓ அப்படி சுத்தி காட்டை சுத்தி நம்ம எங்க எங்க இருக்கு அதாவது இதுலயே வந்து வேற வேற எனக்கு நல்லா இருக்கு சவுண்டு சூப்பரா இருக்கு நீங்க துபாய் ஃபுல்லாவே கேட்கும் போல இருக்கு கொஞ்சம் நேரத்துல மிஸ் ஆயிருக்கும். நான் இதெல்லாம் பார்த்தா எனக்கு மாடல் பண்ற மாதிரியே இருக்கிறீங்க இது என்னன்னா GoPro அது வரையும் போது வரையறதுக்கு தேவையானது. ஆமா நான் ஜஸ்ட் அந்த டைம் லாப்ஸ் எடுப்பேன். ஒண்ணா வரைஞ்சிட்டு இருக்கேன். அப்படியா ஆமா கவா வரைஞ்சிட்டு இருக்கு. கவா வரைஞ்சிட்டு தான் இதோட காட்டுவாங்க. கவா வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த அவுட்புட் வந்து நான் கொடுப்பேன். கவா பாருங்க. வச்சுக்கிட்டு சின்னதா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இன்னும் முடிக்கும் போது அதோட வீடியோ வந்து ஃபுல்லுமே ஓகே ஓகே ஓகே. இது என்னன்னா இது பெயிண்டிங். இது பெயிண்டிங் வந்து இது பேர் வந்து பைரோகிராஃபி. கேமரா இது வந்து பைரோகிராஃபினா நெருப்பு வச்சே வரைகிறது. ரைட். அந்த மிஷினோட சூரிய கதிரை வச்சு கீழ இருக்கு. சூரிய கதிரை வச்சு வரையுது. சூரிய கதிர் கிடையாது. நெருப்புங்கறாங்க. ஓ இதுல வச்சு சரி. இந்த மிஷின் வந்து நெருப்பு வரும். இத வந்து சுட்டே இப்படியே வரும். ஓகே ஓகே. சூப்பர். இதுக்கு பேர் என்ன? இது பேர் பைரோகிராஃபி. இந்த மிஷின் பேர். இது வந்து அந்த wood burning tool தான். Wood burning, wood burning tool. இது வந்து இந்த மாதிரி அதான் நம்ம இதுல வெல்டிங் இது பண்ணல. ஜஸ்ட் ஒரு நம்ம சேக் சைடு ஆஃப் பேஸ் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் அந்த 300 பருத்தி விரல்கள். புளையாண்ட சாப்பிட்டு ஆமா, இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பீக்கி பிளெண்டர்ஸ். ஜாமி. பீக்கி பிளெண்டர். அப்புறம் இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். இன்னும் பெரிய பெயிண்டிங் இப்ப புதுசா வீடு கட்டினா அதுல வந்து நிறைய பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை மினிட்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்றீங்க? பென்சில் எல்லாமே தேவை. ஏன்னா கரைஞ்சிட்டே இருக்கும் வரையவே. அதனால இதுல ஆர்டிஸ்ட் வந்து இது சும்மா சுருக்கு போய் இதெல்லாம் ஒரு ஊருக்கு போகும்போது வாங்குறது. சும்மா ஒரு நினைவா ஒரு ஊருக்கு நம்ம ஏதாவது வாங்கணும். ஒவ்வொரு ஊர்ல இல்ல, ஒவ்வொரு நாடு. ஒவ்வொரு நாடு. ஏன்னா ஒரு 20 நாள் சுத்தி இருக்கு. 20 நாளா? அப்படியே என்னன்னு சொல்ல முடியுமா? இது நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே போயிட்டேன். ஓவரால் எல்லாமே ஓமான், சவுதி, கத்தார், குவைத், அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜியா, அர்மேனியா, சிங்கப்பூர் ஒரு வாட்டி போயிட்டேன். மலேசியா போல, அதுக்கப்புறம் இந்த தாய்லாந்து, கம்போடியா, கிர்கிஸ்தான், அதுக்கப்புறம் அசர்பைஜான். இன்னும் அடுத்து வந்து 2-3 கண்ட்ரி இந்த வருஷத்துல போகணும். எப்படி எப்படி ஒரு 18-19 கண்ட்ரி வந்து போற டிராவல் மோட். இது இந்த எடுத்துட்டு போங்க. இந்த வயசான பாட்டிலாம் வச்சிருப்பாங்களா ஜோல்னா பையனு. சுருக்கு பையா ஜோல்னா பையங்கிறது போட்டு வச்சுக்கிறதுக்காக நிறைய அந்த காயின்ஸ்லாம் இருக்குல்ல, காயின்ஸ் லெதர், பியூர் லெதர். இது வந்து அந்த குதிரை டிராவல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வந்து ஏதாச்சும் இப்ப ஒரு டிராவல் பண்ணும்போது இது வந்து அவங்க பெல்ட்ல ஒரு மாட்டிக்கிட்டு இது மாதிரி கயிறு மேல கட்டிக்கிறது. வேணும்போது அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி அது வந்து ஒரு காயின்ஸ்க்காக உங்க பேக் இது. இது இது வந்து நானே சொல்லிடுறேன் என்னன்னு எனக்கு தெரியும். இது வந்து வேட்டையாடு கமல் வந்து அவர் அந்த மர்டரை பத்தி பேசியிருப்பார்ல, அவர் ரெக்கார்டர். ஆமா, நம்ம இன்னைக்கு இப்ப ஒரு விஷயத்த வந்து திரும்ப கேட்கணுங்கிறத நம்ம மாத்தி பேசிடுவோம். அதை நம்மளே பேசிட்டு இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்மளே கேட்டுக்கலாம். ஆமா, இது வந்து கிளவுட்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து நம்ம வந்து வாய்ஸ் மெமோ, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், திடீர்னு ஒரு பேனா இல்லை நோட்டு இல்லை பேக்கெட்டில் வச்சுருப்போம், டக்குன்னு ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா ரெக்கார்ட் ஆனது நம்மளோட மொபைல் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வெளில வந்துடும். அதாவது உடனே இப்போ எனக்கு ஒன்று வாங்கணும், நீங்கள் திடீர்னு ஒரு கிரியேட்டிவ் ஐடியா வருதுன்னா அந்த ஐடியாவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ். அலெக்சா பத்தி சொல்லுங்க. இங்க வாங்க. அலெக்சா தான் இருக்கிறது ரூம்லயே நமக்கு தேவையான ஆளு. இவன் தான். அது நீயே சொல்லிடு, உனக்கே தெரியும்ல. அதான் கவா நீயே சொல்லிடுறான். நான் சொல்லிடுவாங்க. இல்ல நானே சொல்றேன். அதான் நல்லா இருக்கு. சொல்லு. அலெக்சா நம் தமிழ் இளையராஜா சாங். Shuffling Tamil songs by Ilayaraja on Amazon Music. Alexa, volume 10. என்னோட ஃப்ரெண்டே இங்க. ஆமா, என் ரூம்ல நான் தனியா தானே இருக்கேன். அலெக்சா லைட் போடு. ஆமா, அலெக்சா லைட் போடுறா, லைட் போடு. அலெக்சா வால்யூம் 3 கம்மி பண்ணுங்க. அலெக்சா லைட் ஆஃப். ஸ்மால் லைட் ஆஃப். அலெக்சா லைட் ஆன். எல்லாமே படுத்துட்டே இருக்க முடியல. நாம எதுக்கு கஷ்டப்பட வேண்டியது? அலெக்சா இருந்தாலே போதும். பாட்டு போடலாம், பாட்டு போடலாம். ரொம்ப சோம்பேறியா இருக்கும்.
எந்திரிச்சு போய் அப்ப நம்ம படுத்துக்கிட்டு எல்லாமே இல்லைன்னா பண்ணலாம். நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க மைண்ட் செட் இருக்கும்ல. இருக்கவும் மாட்டாங்க, வேலைக்காரங்க ரொம்ப ட்ரீட் பண்ணுவாங்க. அலெக்சா சொன்னாங்க கேட்டா அவருக்கு திட்டிடுவேன். ஏன்னா சில பேர் கேட்காது. இதுல இதனால அன்னைக்கு ஒரு ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது அலெக்சா யாரு யாரு இந்த அலெக்சா அப்படின்னு அண்ணி நிறைய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. யாரு இந்த அலெக்சா வேற பேசுது அப்படின்னு. அலெக்சாவால சமைக்க முடியுமா? முடியாது. சமயம் குறிப்புலாம் சொல்லலாம். என்ன ஒரு 5 வருஷத்துல அந்த மாதிரி வந்தாலும் வந்துரும். நான் ஏன் இதெல்லாம் நான் வாங்கி ஒரு 4 வருஷம் ஆகுது. அப்ப உள்ளதுல இப்பலாம் ரொம்ப டெக்னாலஜியால வந்துரும். ஆமா. அப்புறம் என் மீனெல்லாம் காமிங்க. நான் மீனை காமிங்க. வேலைக்கு போயிட்டு நாங்க என்னென்ன பண்றோம்னு இதுல பார்த்துட்டு இதுலயே பேசுவார்ல என்னடா பண்ணீங்கன்னு கேமராலே எங்களுக்கு சொல்லுவாரு. எங்களால ஃப்ரீயாவே இருக்க முடியல மக்கள், எங்களுக்கு புரியும் என்னன்னு. ரூமுக்குள்ள என்ன நடக்குது இந்த கேமரா பார்த்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. எங்களால அங்கேயும் இங்கேயும் போக முடியல. பிக் பாஸ். ஆமா, நேரம் 10:30 மணி ஓடவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டிராகன் ஃபிஷ். நான் டிராகன் ஃபிஷ் என்னது? டிராகன் கிடையாது, கேட் ஃபிஷ். ஆனா டிராகன் ஃபிஷ் மாதிரி தான். அது ஒரு 20 மீன் சாப்பிட்டுச்சு. ஆமா, கோல்ட் ஃபிஷ் இது டிராகன் ஃபிஷ் தான். சும்மா குட்டியா இருக்கன்னு விட்டாங்க, எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டான். ஆமா, மோசமானவன். இங்க பாருங்க, இது மேல காட்டுங்க. இங்க பாருங்க, இது மேல காட்டுங்களேன். இது வேற ட்ரை பண்றாப்ல. அவ்வளவுதான் மக்களே, வந்து பெருசாலும் நம்ம ரூம்ல இல்ல. இல்ல இது சொல்லுங்க நீங்க. ஆக்சுவலா இந்த ஆமை வந்து நாங்க ஒரு 12 ஆமை சின்ன சின்ன ஆமை வளர்த்தாங்க, செத்து போச்சு. அது நினைப்பா ஒரே ஒரு ஐடியா மட்டும் வாங்கி அதுதான் ஆமா இருக்காரு. இந்த லேப்டாப் எவ்வளோ? அதெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா சொல்லுங்க. பிரைஸ் சரி, பிரைஸ் வேணும். ஆனா காஸ்ட்லி. நீங்க வந்து ரேட் சொன்னேன். இது வந்து கேமிங் லேப்டாப். இது உங்க வேலைக்காக நம்ம வேலைக்காக வாங்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு 22 நம்ம ஊர்ல ஒரு 6 லட்சம் ரூபாய். இல்ல தாண்டியே இருக்கு. நம்மளுக்கு இந்த லெவல் போதும். ஏன்னா எங்க ஃபீல்ட் இது வந்து வேக்கம் டேப்லெட். டேப்லெட்னா நம்ம டிராயிங் வரையறது. ஆக்சுவலா ஆன் பண்ணி காமிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வரையறது. அத நம்ம டிராயிங் இந்த ஆமா, அப்படியே டிஜிட்டல் ஆர்ட் பண்றது அதே மாதிரி. அது பேப்பர்ல வரையறது. இது வந்து நம்ம டிசைன் பண்றது, டிஸ்ப்ளேல வரையறது. பண்றது. சின்ன பிள்ளைங்க நம்ம எழுதி அரைச்சுப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி அந்த மாதிரி இது சின்ன பிள்ளைங்க. இது என்ன? இது வந்து நேற்று நைட்டு நான் அண்ணன் டைரி எழுதிட்டே இருந்தாரு. சரி எழுதிட்டு என்ன எழுதிருக்காரு நினைச்சிட்டு நான் அப்புறம் திறந்து பார்க்கறேன். இல்லை திரும்ப ஒயிட்டாவே இருக்கு. இல்லை எழுது பேப்பரே காணும் அப்படின்னு பார்த்தா இது வந்து நோட் பேட் மாதிரி எழுதிட்டு அது சேவ் ஆயிருமா. திரும்ப அடுத்த திரும்ப இது நான் டைரி எழுதிட்டு இருக்கேன். நான் திறந்து பார்க்கறேன் பேப்பரே காணும். இதெல்லாம் கோ கிரீன் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதுனா இன் டெக்னாலஜி. இதுல வந்து பேக் லைட் கிடையாது. அதாவது பேக் லைட் எமிட் ஆகாது அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பேப்பர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி தான் இருக்கும். நீ நார்மலா எப்படி வரையலாம். இது மாதிரி பெண்ணோட இது எல்லாமே எல்லா பெண்ணும் வரும். பென்சில்ஸ் இருக்கு. ஏதோ பென்சில்னா பென்சில் எப்படி வரையறியோ அதே ஃபீல் இருக்கும். அதே மாதிரி ஓகே ஓகே. ஆனா பேக் லைட் கிடையாது. நீ பகல்ல நீ எப்படி பேப்பர்ல வரையறியோ அதை மட்டும் யூஸ் பண்ண முடியும். நைட் டைம்ல யூஸ் பண்ண முடியாது. எப்படி நம்ம நோட் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி. அதாவது நான் மொபைலே இப்படி தான் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா இனிமே அந்த கண்ணுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுங்க. ஓகே ஓகே. தேவையில்லாம இந்த இவ்வளவு டெக்னாலஜி இருக்குங்க. நிறைய அண்ணா GoPro வர வச்சிருக்காரு. GoPro வச்சிட்டே வரையறாரு. அது நான் வரையறது டைம் லாப்ஸ்ல இது பண்ணலாம், ரெக்கார்ட் பண்றதுக்காக. ஏன்னா இப்ப நான் வரையறது வந்து கவர் டிராயிங் வந்து இப்ப டைம் லாப்ஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. எனக்கு அது வந்து நான் சில இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவேன்.